2026ல குளிர்காலமே இருக்காதா? என்னது இது? ஏதோ சினிமா டைட்டில் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வெறும் கற்பனை இல்லைங்க. இது ஒரு நிஜமான சரித்திரத்திலிருந்து வர ஒரு வார்னிங். வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். இதுக்காக நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி 1877ஆம் வருஷத்துக்கு போகணும். அந்த வருஷம் கோடைக்காலம் ரொம்பவே கொடூரமா பயங்கர வெப்பமா இருந்துச்சு. உலகம் முழுக்க ஒரு புரியாத புதிரா ஒரு பஞ்சம், ஒரு வெப்ப அலை பரவி லட்சக்கணக்கான மக்களை கொன்னு குவிச்சுது. அமெரிக்கால அந்த வருஷத்தை குளிர்காலம் இல்லாத வருஷம் அப்படின்னே சொன்னாங்க. இந்த பேரழிவோட வீரியம் நம்ம கற்பனைக்கு கூட எட்டாதது. இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் பட்டினியால இறந்தாங்க. சீனால 3 கோடி, பிரேசில்ல 20 லட்சம்னு கண்டம் விட்டு கண்டம் பஞ்சம் பரவி கோடிக்கணக்கான உயிர்களை காவு வாங்குச்சு. அப்போ 1877ல அப்படி என்னதான் நடந்தது? இதுக்கு காரணம் ஒரு போர் இல்ல, ஒரு பெரிய நோய் இல்ல, பூகம்பமும் இல்ல. உண்மையான காரணம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பசிபிக் பெருங்கடல்ல உருவான ஒரு இயற்கை நிகழ்வு. ஆமாங்க, அந்த குற்றவாளியோட பேரு தான் சூப்பர் எல் நினோ. 1877ல உலகத்தையே ஆட்டி படிச்ச இதே இயற்கை நிகழ்வு இப்போ 140 வருஷம் கழிச்சு 2026ல திரும்ப வரப்போகுதுன்னு கணிச்சிருக்காங்க. ஆனா இந்த தடவை முன்ன விட ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கும்னு சொல்றாங்க. நம்மள பல பேர் எல் நினோங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது உண்மையில என்ன பண்ணுது? இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த வானிலை அமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, எல் நீனோங்கிறது பசிபிக் பெருங்கடலோட ஒரு பகுதி. நார்மலா இருக்கிறத விட ரொம்ப சூடாகிறது. ஆனா இந்த சின்ன மாற்றம் கோடிக்கணக்கான லிட்டர் கடல் தண்ணி சூடாகிறப்போ நம்ம பூமியோட காத்து, மழைன்னு எல்லாத்தையுமே மாத்தி போடுற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு இதை தெளிவா விளக்குது. நார்மலான வருஷங்கள்ல காத்து சூடான தண்ணியை ஆஸ்திரேலியா பக்கம் தள்ளிவிடும். அதனால அங்க நல்ல மழை பெய்யும். ஆனா எல் நீனோ வருஷங்கள்ல இந்த காத்து வீக்கா இருக்கிறதால அந்த சூடான தண்ணி நடுலே தங்கிடுது. இதுதான் நேரடியா இந்தியாவோட பருவமழையை பாதிச்சு நமக்கு வறட்சியை கொண்டு வருது. சரி, ஏன் 2026ல வர்ற எல் நீனோ ரொம்ப ஆபத்தானதுன்னு கணிக்கிறாங்க? ஏன்னா இந்த தடவை 3 அலகலகு காரணிகள் ஒரே நேரத்துல ஒன்ன சேர்ந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராமா உருவாக்குது. முதல் காரணி வரப்போற எல் நினோவோட தீவிரம். பசிபிக் பெருங்கடலோட வெப்பநிலை நார்மலை விட 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகலாம்னு கணிக்கிறாங்க. இதுதான் சூப்பர் எல் நினோவோக்கான அடையாளம். 2வது காரணி கிளைமேட் சேஞ்ச். நம்ம பூமி ஏற்கனவே முன்னே இருந்ததை விட சராசரியா 1.4 டிகிரி செல்சியஸ் சூடா இருக்கு. ஸோ எல் நினோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம ஒரு வெப்பமான அடித்தளத்துல தான் இருக்கிறோம். இப்போ இந்த 2 நம்பரையும் சேர்த்து பாருங்க. கிட்டத்தட்ட 2.9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வித்தியாசம். மனித வரலாற்றிலேயே இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை. இது எப்படின்னா, ஏற்கனவே 40 டிகிரி வெயில்ல இருக்கிற ஒரு ரூம்குள்ள யாரோ ஒருத்தர் புதுசா ஒரு ஹீட்டரை ஆன் பண்ற மாதிரி. இந்த உலகளாவிய நிகழ்வு இந்தியால நம்மளோட அன்றாட வாழ்க்கைய நேரடியா எப்படி பாதிக்க போகுது? இதோட தாக்கத்தை ஒரு 4 லேயரை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். முதல் லேயர் பருவமழை. இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த வருஷம் நார்மலான மழையை விட கம்மியா, அதாவது வெறும் 92% தான் மழை பெய்யும்னு கணிச்சிருக்காங்க. இந்த 8% பற்றாக்குறை நாடு முழுக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 2வது லேயர் விவசாயம். ரொம்பவே கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவோட விவசாய நிலங்கள்ல 51%, அதாவது பாதிக்கும் மேல முழுசா பருவமழைய மட்டும் நம்பிதான் இருக்கு. பருவமழை போயிச்சா நம்மளோட உணவு பாதுகாப்புக்கே நேரடி அச்சுறுத்தல். 3வது 4வது லேயர் நம்ம உடல் நலத்தையும் பொருளாதாரத்தையும் தாக்குறது. கிழக்கு மத்திய இந்தியால தீவிர வெப்ப அலைகள் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. விவசாயம் பாதிக்கப்பட்டா உணவுப் பொருட்களோட விலை 9% வரைக்கும் உயரலாம். இது எல்லாத்தையும் விட ஒரு மறைமுகமான ஆபத்து இருக்கு. ராத்திரி நேரத்துல கூட பூமி குளிர மாட்டேங்குது. இதனால நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் எடுக்க நேரமே கிடைக்காது. இது ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ஆபத்தை பல மடங்கு அதிகரிக்குது. இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு ஆச்சரியமா ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தீர்வு இருக்கு. ஆனா அது ஏன் கண்டுக்கப்படாம இருக்கு? அரசாங்கத்தோட செயலற்ற தன்மைக்கும் இந்த எளிய தீர்வுக்கும் நடுல இருக்கிற முரண்பாட்டை பார்க்கலாம். முதல்ல அரசாங்கம் இந்த பிரச்சனையோட தீவிரத்தை ஏத்துக்குதான் பார்ப்போம். வெப்ப அலை மரணங்கள் பத்தி அரசாங்கத்தோட வெவ்வேறு துறைகளே முரண்பட்ட டேட்டாவை தான் கொடுக்குது. ஆனா தி லான்செட் மாதிரியான விரிவான ஆய்வுகள் இந்தியால ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வெப்பத்தால இறக்கலாம்னு சொல்லுது.
அப்போ ஏன் இந்த மரணங்கள் சரியா கணக்கெடுக்கப்படல? அதுக்கு காரணம் இதுதான். 2024 அரசாங்கம் பார்லிமெண்ட்ல சொன்ன மாதிரி வெப்ப அலைகளை ஒரு அறிவிக்கப்பட்ட பேரிடரா வகைப்படுத்த அவங்க தயாரா இல்ல. ஏன்னா அப்படி செஞ்சா வெப்பத்தால இறந்த ஒவ்வொருத்தர குடும்பத்துக்கும் 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ அந்த சிம்பிளான தீர்வுக்கு வருவோம். மரங்கள். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு மரம், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரே ஒரு மரம் தெருவோட வெப்பநிலைய 12 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைக்க முடியுமா? 47 டிகிரி வெயில் 35 டிகிரியா மாறினா எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு யோசிச்சு பாருங்க. ஆனா நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ரொம்ப துரதிர்ஷ்டவசமா இந்த தீர்வை நாமளே அழிச்சிட்டு இருக்கோம். 2015 இருந்து 2019 வரைக்கும் நாம நட்ட ஒவ்வொரு 1 சதுர கிலோமீட்டர் மரத்துக்கும் பதிலா 18 சதுர கிலோமீட்டர் பழைய காடுகளே அழிச்சிருக்கோம். இதெல்லாம் கேட்கும்போது நான் ஒருத்த மட்டும் என்ன பண்ணிட முடியும்னு ஒரு கேள்வி வர்றது இயல்புதான். ஆனா தனிப்பட்ட முறையில நாம செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல உங்க ஏரியால இருக்கிற பழைய மரங்களை வெட்ட விடாம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதா, மதியம் 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் வெளியே போறதை தவிர்த்து ORS மாதிரி உடம்புல நீர்ச்சத்தை தக்க வைக்கிற பானங்களை குடிங்க. மூணாவதா, உங்க வீட்டு வாட்ச்மேன், டெலிவரி பண்றவங்க மாதிரி வெளியில வேலை செய்யறவங்களுக்கு குடிக்க தண்ணியும் கொஞ்சம் நிழலும் கொடுங்க. கடைசியா, முடிஞ்சா உங்க வீட்ல சோலார் பேனல்ஸ் போட்டு உங்க கார்பன் தடத்தை குறைங்க. நாம ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 2026ல பிறக்க போற ஒரு குழந்தைக்கு 35 டிகிரி செல்சியஸ்ல ஒரு நார்மல் சம்மர் எப்படி இருக்கும்னே தெரியாது. அவங்களுக்கு 45 டிகிரி வெயில் தான் கோடைக்காலத்தோட நார்மலா இருக்கும். இந்த எதிர்காலத்தை மாத்தணும்னா நாம இப்பவே செயல்பட்டாகணும். உங்களையும் பாத்துக்கோங்க, உங்களை சுத்தி இருக்கவங்களையும் கவனிச்சுக்கோங்க.